திமுகவை எதிர்த்து யார் ஒருத்தர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்தார்களோ அவர்கள் மீது வந்து பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட மறு ஆளுக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் மாநாட்டிலையும் சரி, கட்சி துவக்க விழாலையும் என்னுடைய கொள்கை எதிரி வந்து திமுகங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியாரு. சாரி, பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன் அவர் மேலேயும் இந்த ஒரு சாயத்தை பூச செயல்பாடுகள் என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து பிஜேபி யாரை எதிரியா நினைக்கிறாங்க? முதல்ல நீங்க காமெடி, அதாவது இப்ப ஒரு பிஜேபிங்கிறது ஒரு பெரிய ஒரு இமயமலை மாதிரி நிக்குது. அது யாரை எதிரியா நினைக்குது? திமுக, திராவிடம், தமிழ்நாடு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களதான் எதிரியா பாக்குது. விஜய் ஒரு பொருட்டாவது மதிக்குதா? விஜய் நீ பாஜகவோட எதிர்த்து நிக்கிறதுனா பேசுங்க. நீட்டுல இருந்து புதிய கல்வியில வந்து இறங்கி நின்று பேரணி அடித்து பேசுங்க. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதைத்தான் மாநில அரசு இன்னைக்கு மாநில அரசோட சேர்ந்து நின்று நாம் பெற வேண்டிய உரிமைகள் இருக்கு. அதை பத்திலாம் அவர் பேசுவதே கிடையாது. எல்லாத்தையும் தனியா அப்படின்ட்டு ஏதோ சும்மா இது மாதிரி டைலாக் பேசிட்டு அவங்க நோக்கமே ஆதவரிச்சுனா நோக்கமே திமுக காலை செய்யறது தானே, பாஜக விமர்சிக்கிறது இல்லை. அவர் தான் சொல்றாரு, மகாபெரியவா ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்கிறாரு ஆதவரிச்சுனா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அதனால இவர்களை இந்துத்துவத்தின் எதிர்ப்பு முகமா பார்க்க முடியாது. இந்துத்துவ எதிர்ப்புலாம் விஜய்கிட்ட கிடையாது, பாஜக எதிர்ப்பும் கிடையாது, டெல்லி எதிர்ப்பும் கிடையாது. குறைந்தபட்சம் தமிழர்களை பாதுகாக்க கன்னடத்தை கூட விமர்சிக்க தயங்குறாரு. இவரை போய் நீங்க பிஜேபி எதிர்ப்பாளர்னு சொன்னா எப்படி நம்புறது? நம்புற மாதிரி எதுவும் இல்லையே.